வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ வாழைப்பூ வச்சு ஃப்ரை பண்ண போறோம். வாழைப்பூவை நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். எப்பவுமே ஒரே மாதிரியா ரைஸ், வெரைட்டி ரைஸ்க்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் பொட்டேட்டோ ஃப்ரை அப்படின்னு பண்றதுக்கு இப்படி வாழைப்பூவிலையும் ஃப்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நெத்திலி மீன் ஃப்ரை மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியா இருக்கும். வாழைப்பூவில் இதுல ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், அது கீழே. அதையும் எடுத்துடணும். அந்த ரெண்டையும் எடுத்துட்டு கிளீன் பண்ணணும். அதை எடுத்துட்டு கிளீன் பண்ணி நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நான் இதுக்கு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல கார்ன்ஃபிளவர் 2 டேபிள் ஸ்பூன், ரைஸ் ஃபிளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், வத்தல் பொடி 1 டீஸ்பூன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். சிக்கன் 65 பவுடர் எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாக்கெட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. கொஞ்சமா லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்போ கடலை மாவு சேர்க்கக்கூடாது. கடலை மாவு சேர்த்தா பச்சி மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி இந்த மசாலெல்லாம் சேர்க்கும் போது நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட்லயே இருக்கும் இது. இப்போ இந்த மாதிரி இருக்கணும். கிளீன் பண்ணி வச்ச வாழைப்பூவை இதுல இப்ப சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பூவை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சுக்கலாம். பொரிக்கும் போது பார்க்கலாம். ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் இதுல மறந்தாச்சு. முக்கியமான இன்கிரீடியன்ஸ் உப்பு. இப்போ உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூவை ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் கழிச்சு புரட்டி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிக்கேன். சின்ன சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி, நீங்க பெரிய சட்டியில நிறைய எண்ணெய் ஊற்றி நிறைய போட்டு கூட பொரிக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் அடங்கிருச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். வாழைப்பூ வறுவல் நல்லா பெர்ஃபெக்டா வந்திருக்கு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. சூப்பராகவும் இருக்கு. சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே அளவுகளோட செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.